Morning. Next lesson number 12, domain name system. Domain name system na என்னன்னு தெரியுமாக்கனா? What is domain name system? இந்த lesson என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எப்படி வந்து நம்ம வெப்சைட் அக்சஸ் பண்றோம்ல URL போட்டு URL அட்ரஸ் டைப் பண்றோம் நமக்கு உடனே வெப்சைட் பேஜ் எல்லாம் வருது. அதெல்லாம் எப்படி வருது, என்ன மாதிரிலாம் உள்ள வேலை நடக்குது, அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன்லாம் எப்படி நடக்குது அப்படின்றத பற்றி இந்த லெசனில் பார்க்க போகிறோம். சரியா? முன்னெல்லாம் பார்த்தோன்னா வெப்சைட் ஆக்சஸ் பண்ணணும்னா ஐபி அட்ரஸ் தான் வந்து ஞாபகம் வச்சுக்கணும், அதை வச்சு தான் வெப்சைட் ஆக்சஸ் பண்ணணும். ஆனால் எல்லாருமே அந்த இப்போ நிறைய வெப்சைட் இருக்குது, எல்லா வெப்சைட்டோட ஐபி அட்ரஸும் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டொமைன் நேம் அப்படின்ற கான்செப்டுக்கே மூவ் ஆகிறாங்க. இப்போ ஃபஸ்ட் டொமைன் நேம் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த டொமைன் நேம் என்ன பண்ணுறாங்கன்னா ஐபி அட்ரஸோட மேப் பண்ணி நம்ம அந்த பர்டிகுலர் பேஜுக்கு ப்ரௌசர் நம்மளை ரீடைரக்ட் பண்ணி விடுது. ஓகேவா? இந்த டொமைன் நேம் சிஸ்டம் அப்படின்றது என்ன அப்படின்னா இட் இஸ் லைக் ஃபோன் டைரக்டரி மாதிரி. ஓகேவா? ஸோ வாட் இஸ் டொமைன் நேம் சிஸ்டம் மீன்ஸ் இட் கண்டைன்ஸ் ஆல் த டொமைன் நேம். ஓகே, விச் மீன்ஸ் டொமைன் இப்போ www.chennaisilks.com, kumaran.com, youtube.com, amazon.com, ஃப்ளிப்கார்ட், அமேசான், கூகுள் இதெல்லாம் சொல்கிறோம்ல அதெல்லாம் என்னது டொமைன் நேம். சரியா? ஸோ இந்த மாதிரி எல்லா டொமைன் நேமும் எதில் இருக்குது அப்படின்னா ஒரு டைரக்டரியில் இருக்குது. அந்த டைரக்டரிக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம், டொமைன் நேம் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் டொமைன் நேம் சிஸ்டம் மீன்ஸ் இட் மெயின்டைன்ஸ் ஆல் த டைரக்டரி ஆஃப் தி டொமைன்ஸ். ஓகே, ஸோ கம்யூனிகேஷன் பாஸ் பண்ணுறது இன்டர்நெட்டில் அப்படின்னா நிறைய லேயர்ஸ் வெளியே போகுதுன்னு பார்த்துருக்கோம், அப்படி தானே? அப்படி பாஸ் ஆகக்கூடிய எத்தனை லேயர்ஸ் பார்த்தோம்? 7 லேயர்ஸ் பார்த்தோம் ஓஎஸ்ஐ மாடலில், அப்படி தானே? ஸோ இந்த ஓஎஸ்ஐ லேயரில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த லேயர்ஸ் எது அப்படின்னா அப்ளிகேஷன் லேயர். ஸோ டொமைன் நேம் சிஸ்டம்ன்றது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் லேயரில் தான் இருக்குது. ஓகேவா கண்ணா? ஸோ தெர் ஆர் செவரல் லேயர்ஸ் இன் தட் அப்ளிகேஷன் லேயர் இஸ் ஒன் அமாங் தேம். In the application layer the DNS is working. Okay, then internet is based on the IP address. இப்போ இன்டர்நெட் எல்லாமே என்ன ஐபி அட்ரஸ் தான் பேஸ் பண்ணியிருக்கு. அப்புறம் ஏன் மஸ்ட் டொமைன் நேம் யூஸ் பண்ணுறோம்? இப்போ ஐபி அட்ரஸை நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது, அதனால தான் டொமைன் நேம் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கே நம்ம வரோம். சரியா? ஸோ to enable the use of domains in a network we are using the domain name system. It is not possible to remember all the IP address, so instead of that we are keeping the domain name domain concept. So DNS what it do means it provide the mapping of the domain name to the IP through the server. ஓகேவா? சர்வர் வழி எனக்கு இந்த வேலையெல்லாம் நடக்குது. நான் கொடுக்கறது என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் tnschools.gov. அப்படின்னு சொல்லிட்டு வெப் அட்ரஸ் கொடுக்குறேன் அப்படின்னா URL கொடுக்குறேன் அப்படின்னா அது என்ன பண்ணுது, டிஎன்எஸ் தான் என்ன பண்ணுது, இட் வில் டிரான்ஸ்லேட் இன்டு எ ஐபி அட்ரஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் ஐபி அட்ரஸை மாற்றி அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுது, இட் வில் ரீடைரக்ட் டு ஆஸ் டு தி பர்டிகுலர் வெப்சைட். புரியுதாக்கண்ணா? ஸோ டொமைன் நேம் அப்படின்றது நம்மளுக்கு ஃபுல்லாக ஒரு URL ஒரு வெப்சைட் அட்ரஸ் இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய சென்டரில் இருக்கக்கூடிய பார்ட். ஓகே, www.google.com அப்படின்னா கூகுள் அப்படின்றது டொமைன், www.amazon.com அப்படின்னா அமேசான்றது டொமைன். இந்த டொமைன்ஸ் எல்லாம் எதை யார் மேனேஜ் பண்ணுறா? அப்புறம் டொமைன் நேம் சிஸ்டம் அப்படின்றது மேனேஜ் பண்ணுது. ஓகேவா? தி நெக்ஸ்ட் ஒன் ஐபி அட்ரஸ். ஸோ வாட் இஸ் ஐபி அட்ரஸ்? இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அட்ரஸ். வாட் இஸ் ஐபி அட்ரஸ்? இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அட்ரஸ். It is a logical address in the network layer. Okay, it is similar to our door number or flat number. It is used to differentiate individual house from the other house in the same apartment. இந்த இன்டர்நெட் ப்ரோட்டோகால் என்ன சொல்கிறோம், ஐபி என்ன சொல்கிறோம், இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அட்ரஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது எது மாதிரி அப்படின்னா இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய வீடு இருக்குன்னா ஒவ்வொரு வீடும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிப்போம், அந்த பர்டிகுலர் ஃப்ளாட் நம்பர் அல்லது டோர் நம்பர் வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவோம். அதே மாதிரி தான் நெட்ஒர்க்கில் வந்து நிறைய ஐபி அட்ரஸஸ், ஸோ நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது, அப்படி தானே? as well as நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ எப்படி ஒவ்வொரு வெப்சைட்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் with the help of the IP address only. So what is IP address means it is a logical address in the network layer. Okay, so it is used to find the host system, the whole network. அப்படி தானே இன்டர்நெட்டில் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் வந்து என்ன பண்ணுறோம், கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம், அப்படி தானே? இந்த டைமில் கூட நிறைய பேர் என்ன பண்ணுவோம், இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ சர்வர் கூகுள் சர்வரோ இல்லை யாஹூ சர்வரோ என்ன பண்ணுது, ரெக்வஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது எப்படி நம்மளோட சிஸ்டம்க்கு எப்படி வருது, இட் வில் ரெகக்னைஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் தி ஐபி அட்ரஸ் ஒன்லி. என்னோட சிஸ்டமோட ஐபி அட்ரஸ். ஸோ எந்த சிஸ்டம்லேருந்து கேட்டிருக்காங்க இந்த கொரி எங்கே வந்திருக்கு, அப்போ எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம், என்னோட சிஸ்டமோட ஐபி அட்ரஸ் தான் அங்கே நான் கேட்குறத எடுத்துகிட்டு போகும். அப்போ அந்த ஐபி அட்ரஸ்க்கு கூகுள் சர்வர் எனக்கு ரிப்ளை பண்ணி விடுது. ஓகேவா?
ஸோ டியூ டு த இன்க்ரீஸ் இந்த நம்பர் ஆஃப் சிஸ்டம் இன் த நெட்ஒர்க் வி நீட் மோர் அட்ரஸஸ். ஓகேவா, இப்போ நிறைய சிஸ்டம் என்னாச்சு அப்படின்னா நெட்ஒர்க்கில் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அட்ரஸ் ஐபி அட்ரஸை அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, தே ஆர் கிவிங் தி டூ அட்ரஸிங் மெத்தட். ஓகே, ஸோ இந்த டூ அட்ரஸிங் மெத்தட் எதுக்காக போடுறோம் அப்படின்னு நெட்ஒர்க்கில் நிறைய ஐபி அட்ரஸ் வந்துட்டே இருக்குது. ஸோ சர்வரை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக சர்வருக்கு நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 விதமான ஐபி அட்ரஸ் மெத்தடாலஜி யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, so what are the two types of IP address means IPv4 and IPv6. Okay, first one IPv4 address. So these things we are going to see now. Okay, so IPv4 அப்படின்னா என்னன்னா it is a 32-bit unique address. இது என்ன மாதிரி அட்ரஸ்க்குன்னா 32-bit unique address அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த அட்ரஸ் ஃபார்மேட்டில் எத்தனை பிட் இருக்கும், 32 பிட் 32 பிட் இருக்கும். சரியா, எந்த ஒரு நெட்ஒர்க்கில் ஒரு 10 சிஸ்டம் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா 10 சிஸ்டமுக்கும் யூனிக்காக தான் ஒவ்வொரு ஐபி அட்ரஸ் எப்படி இருக்கும், இண்டிவிஜுவலாக செப்பரேட்டாக தான் இருக்கும். எந்த ரெண்டு சிஸ்டமுக்கும் சேம் அட்ரஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, if the protocol uses n bits the address space of the protocol be 2n address. அதாவது என்ன அப்படின்னா அட்ரஸ் ஸ்பேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் அட்ரஸஸ். ஒரு ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ப்ரோட்டோகாலுக்கு டிசிபிபி ப்ரோட்டோகால் அப்படின்னா இவ்வளோ பிட் யூஸ் பண்ணும், எஃப்டிபின்னா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால்ஸ் பண்ணால் இவ்வளோ பிட். ஸோ அந்த நம்பர் ஆஃப் அட்ரஸஸ் இருக்குல்ல அதை தான் அட்ரஸ் ஸ்பேஸ் சொல்கிறோம். ஸோ அந்த அட்ரஸ் ஸ்பேஸ் இஃப் த ப்ரோட்டோகால் யூசஸ் n பிட்ஸ், ப்ரோட்டோகால் வந்து 8 பிட் யூஸ் பண்ணுது அப்படின்னா அதுக்கு தேவையான அட்ரஸ் ஸ்பேஸ் எவ்வளோ எடுத்துக்கிறதுனா 2n அப்படின்றது. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் அந்த ப்ரோட்டோகாலோட வந்து 32 பிட் யூஸ் பண்ணுதுன்னா அதோட அட்ரஸ் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கும், 2^32 இருக்கும். அதை தான் சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ தெர் ஆர் 2 ways to represent the address. 2 வழியில் அட்ரஸை ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஒன்று என்ன அப்படின்னா பைனரி நோட்டேஷன், செகண்ட் ஒன் என்ன டாட்டட் டெசிமல் நோட்டேஷன். வாட் ஆர் த 2 ways to represent the IP address? Binary notation and dotted decimal notation. So if your binary address is expressed as a 32-bit binary address எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம், 32-bit binary values-ஆ ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா that is a பைனரி நோட்டேஷன். பைனரி நோட்டேஷன் அப்படின்ற ரெண்டு விதமான அட்ரஸ் ரெப்ரசன்டேஷன். ஸோ பைனரி நோட்டேஷன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 32 பிட்டு வச்சு அட்ரஸை ரெப்ரசன்ட் பண்ணுறோம். சரியா, எக்ஸாம்பிள் இது எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே பாருங்க, இப்போ 8 பிட்டாக சேர்ந்து இந்த மாதிரி இதில் 8 நம்பர் இருக்குது, அடுத்துல 8 நம்பர் இருக்குது, இது மாதிரி இன்னும் 2 இருக்கும். சரியா, அப்போ 32 ஆச்சா, அப்படி தானே 8 4 7 32. ஸோ 32 பிட் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு அட்ரஸை ரெப்ரசன்ட் 32 பிட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது பைனரி நோட்டேஷன். புரியுதா? அடுத்து டிஎன் டாட்டட் டெசிமல் நோட்டேஷன். டாட்டட் டெசிமல் நோட்டேஷன் என்ன, இதில் அட்ரஸ் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் ரிட்டன் இன் டெசிமல் ஃபார்மேட். அட்ரஸ் இஸ் ரெப்ரசன்ட் டெசிமல் ஃபார்மேட். எப்படி செப்பரேட் பண்ணுறோம்னா டாட் வச்சு செப்பரேட் பண்ணுறோம். கீழே எக்ஸாம்பிள் பாரு, 120.4443 இருக்கா. இந்த மாதிரி என்னென்னா அட்ரஸ் வந்து டாட் வச்சு செப்பரேட் ஆகிருக்குன்றாங்க. ஸோ டெசிமல் வேல்யூ வச்சு டாட் வச்சு செப்பரேட்டேஷன், அதுக்கு பேர் டாட்டட் டெசிமல் அட்ரஸ் நோட்டேஷன் அர்த்தம். புரியுதா கண்ணா?